ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி கிச்சடி தான். இதுக்கு ஏன் இந்த நேம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆன்லைனில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊரோடைய ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி, பச்சை மிளகாய், புளி மூணுத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கூடவே கொஞ்சமாக முந்திரி, சீரகம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி திருப்பியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் ட்ரை பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.